வணக்கம் மக்களே. 3 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரேஷன் கடையில நடக்கிற முகாமை பயன்படுத்தி உங்க கைரேகையை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால மகளிர் உரிமை தொகைக்கு அப்டேட் பண்ண முடியும்னு. சோ அதை பத்தி கொஞ்சம் பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பேர் நான் இப்பதான் புதுசா அப்ளை பண்றேன், நான் என்ன பண்ணணும், இல்ல நான் ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கேன், 2500 ரூபாய் வாங்குறதுக்கு என்ன பண்ணும், இதை பத்தி ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு ஆல்ரெடி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இப்பதான் அப்ளை பண்ண போறீங்களா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணு, உங்க ரேஷன் கார்டுல மொபைல் நம்பர் லிங்கா இருக்கணும். அந்த மொபைல் நம்பரும் லைவ்ல இருக்கணும் உங்ககிட்ட. ரேஷன் கார்டுல பேர் இருக்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கைரேகை அப்டேட் பண்ணிருக்கணும் உங்க ரேஷன் கடையில. அதோட மொபைல் நம்பரோட ஆதார் பேங்க் பாஸ்புக்கோட லிங்கா இருக்கணும். ஸோ அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல கேஒய்சி அப்டேட் ஆயிருக்கணும். இது 3 விஷயம் கரெக்டா இருக்குன்னா உங்களால மகளிர் உரிமை தொகைக்கு அப்டேட் பண்ண முடியும். சோ உங்க கேஒய்சி அப்டேட் ஆயிடுச்சான்னு உங்க பேங்க் சைடு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி மகளிர் உரிமை தொகைக்கு அப்டேட் பண்றதுன்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணி NIDD ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.